இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். பெங்களூர்ல இருக்கிற ரொம்ப பிரபலமான வித்யார்த்தி பவன்ல இன்னைக்கு கேஸ் அடுப்புக்கு பதிலா விறகு அடுப்புல தோசை சுடுறாங்க. ஆமா, சொல்ல போனா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கரெக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா 3000 கிலோமீட்டர் தள்ளி வளைகுடாவுல நடக்கிற ஒரு போர். உங்க வீட்டு சமையலறைய ஒரு சர்வதேச போர் எப்படி முடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். கண்டிப்பா. பிப்ரவரி 2026ல வெடிச்ச அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போரினால இந்தியாவுல மறுபடியும் ஒரு லாக்டவுன் வருமா அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கலாம். ஆமா. சோ நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த தகவல்களுக்கு பின்னால இருக்கிற உண்மைய பாக்குறது தான். அதாவது பிப்ரவரி 28ல நடந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலுக்கு அப்புறம் போர் ரொம்ப தீவிரமாகிடுச்சு இல்லையா? ஆமா, பல தசாப்தங்களா இருந்த அந்த நிழல் யுத்தம் இப்போ நேரடி போராகவே மாறிடுச்சு. இந்த ஒரு பதற்றமான சூழல்ல மார்ச் 24 பிரதமர் பேசும்போது நமக்கு கோவிட் போன்ற தயார் நிலை தேவை அப்படின்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம். அதனாலதான் சமூக ஊடகங்கள்ல லாக்டவுன் வதந்திகள் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சோ? எக்ஸாக்ட்லி. சர்வதேச எரிசக்தி முகமை, அதாவது IEA வெளியிட்ட எனர்ஜி லாக்டவுன் அப்படிங்கிற வார்த்தைய மக்கள் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, அப்போ மக்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே முடங்க போறோம்னு நினைச்சு பயந்துட்டாங்களா? ஒரு தீயணைப்பு ஒத்திகைய உண்மையான தீ விபத்துன்னு மக்கள் தப்பா நினைச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இதுவும் நடந்திருக்கு. 100க்கு 100 உண்மை. அரசு தரப்புல எந்தவிதமான சுகாதார அவசர நிலையும் இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எனர்ஜி லாக்டவுன் அப்படிங்கறது என்ன? அது கார் பயன்பாட்டை குறைக்கிறது, வீட்ல இருந்து வேலை செய்யறது மாதிரி சில எரிசக்தி சேமிப்பு பரிந்துரைகள் தானே தவிர மக்களை வீட்டுக்குள்ள முடக்கிற ஊரடங்கு கிடையாது. சரி, அப்படியானால் நாம ஏன் திடீர்னு எரிசக்தியை சேமிக்க ஆரம்பிக்கணும்? நம்ம நாட்டோட பிரதான எரிபொருள் குழாய யாரோ காலால் மிதித்து அடைச்ச மாதிரி ஏதோ பெரிய அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. அதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதுதான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உலகத்தோட மிக முக்கியமான ஒரு நெடுஞ்சாலையில இருக்கிற ஒரே ஒரு சுங்கச்சாவடிய திடீர்னு மூடுனா எப்படி இருக்கும்? ஓ, பல 1000 கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் அப்படியே அணிவகுத்து நிக்குமே. கரெக்ட். அதுதான் இப்போ ஹார்மோஸ் நீரிணையில நடக்குது. இந்தியாவோட 90% LPG இறக்குமதி இந்த வழியில தான் நடக்குது. நிஜமாவா? 90%? ஆமா. அந்த சுங்கச்சாவடி அடக்கப்பட்டதால இப்போ 3,20,000 டன் LPG அடங்கிய 22 கப்பல்கள் நடுக்கடல்ல அப்படியே சிக்கி நிக்குது. அதனாலதான் அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தி ஒரு 4 அடுக்கு முன்னுரிமை விநியோக முறையை கொண்டு வந்திருக்காங்களா? ஆமாம், சரியா சொன்னீங்க. இத கேக்குறவங்களுக்காக நான் ஒரு சுருக்கமான விளக்கம் தர்றேன். அதாவது உங்க வீட்டு சமையல் எரிவாயுவுக்கு தான் முதல் முன்னுரிமை. சோ உங்க சமையலறை இப்போதைக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா உரம், தொழிற்சாலைகள், அப்புறம் வணிக நிறுவனங்கள் எல்லாமே அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதாவது நாம வேலை பார்க்கற தொழிற்சாலைக்கு எரிபொருள் கிடைக்கிறது கடைசியா தான் நடக்கும், அப்படிதானே? கண்டிப்பா. இந்த தட்டுப்பாட்டினாலதான் உணவகங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்ன வித்யார்த்தி பவன் உதாரணமே இதுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தும். வணிக நிறுவனங்களுக்கு எரிவாயுவை நிறுத்தினதால அவங்க வேற வழியே இல்லாம விறகு அடுப்புக்கு மாறிட்டாங்க. 2026ல இருந்துக்கு மறுபடியும் 1800களோட சமையல் முறைக்கு திரும்புறது ஒரு பெரிய முரண்பாடுதான். ஆனா இது வெறும் உணவகங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு பொருளாதார ட்ரிபிள் த்ரெட், அதாவது 3 முனை அச்சுறுத்தலா மாறி இருக்கு. ட்ரிபிள் த்ரெட். அதுல முதலாவது என்ன? ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா 92 ரூபாய் 34 காசுகள்னு வரலாற்று சரிவை சந்திச்சிருக்கு. அதுவா? ஆமா. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாம கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு சர்வதேச சந்தையில டாலர்களை தான் பயன்படுத்துறோம். ஓ, எண்ணெயோட விநியோகம் குறைஞ்சு விலை அதிகமாயிடுச்சா? கரெக்ட். அப்போ முந்தி வாங்கின அதே அளவு எண்ணெயை வாங்க இப்ப நமக்கு இன்னும் நிறைய டாலர்கள் தேவைப்படுது. சந்தையில டாலருக்கான தேவை எகிரும்போது இயற்கையாகவே நம்ம ரூபாயோட மதிப்பு ரொம்ப கீழே சரிஞ்சிடுது. இப்ப நல்லா புரியுது. அப்புறம் இரண்டாவது அச்சுறுத்தல் வளைகுடால இருக்கிற 90 லட்சம் இந்தியர்கள். அவங்களோட வேலை வாய்ப்பும் அவங்க இந்தியாவுக்கு அனுப்புற அந்நிய செலாவணியும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா. மூணாவது அச்சுறுத்தல் என்னன்னா, அந்த போர் சூழலால வளைகுடாவில இருந்து மக்கள் மறுபடியும் அவங்க தாய்நாட்டுக்கே திரும்புறது. பல லட்சம் மக்கள் திடீர்னு வேலை இழந்து இந்தியா திரும்பும்போது அது நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்திலயும் வேலை வாய்ப்புலயும் ஒரு மிகப்பெரிய சவாலை உருவாக்கும். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? 1990ல நடந்த வளைகுடா போரின் போது இந்தியா தங்கிட்ட இருந்த தங்கத்தை அடகு வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னு படிச்சிருக்கேன்.
இப்பவும் நம்ம நினைக்கிறத விட நிலைமை மோசமா இருக்கா? மறுபடியும் அந்த மாதிரி நடக்குமா? இல்ல நீங்க பயப்பட தேவையில்லை. 1990களை போல நாம இப்போ இல்ல. அன்னைக்கு நம்ம கிட்ட சில வாரங்களுக்கு தேவையான இருப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அடுத்த 10லிருந்து 12 மாதங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணி இருப்பு நம்ம கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அப்படா, அது ஒரு பெரிய நிம்மதி. அப்போ நடுக்கடல்ல இருக்கிற நம்ம கப்பல்களோட நிலைமை? அத பாதுகாக்க நாம இப்போ ஐக்கிய நாடுகள் சபையோ இல்ல மத்த நாடுகளையும் சார்ந்திருக்க வேண்டியதில்ல. ஓ, அந்த ஆபரேஷன் சங்கல்ப் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன, நம்ம இந்திய கடற்படை நேரடியாக போர்க்களத்துல இறங்கியிருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல. அவங்க யாரு கூடவும் போரிடல. நம்ம கடற்படை ஒரு பாடிகார்டு மாதிரி செயல்படுறாங்க. ஆபரேஷன் சங்கல்ப் மூலமா நம்மளோட 23 போர் கப்பல்களை நிறுத்தி வணிக கப்பல்களுக்கு ரொம்ப துணிச்சலா பாதுகாப்பான வழிகாட்டல வழங்கிட்டு வராங்க. எந்த தாக்குதலும் நம்ம சரக்கு கப்பல்கள் மேல நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம்தான் இது. ஆமா, அதனால நமக்கு பொருளாதாரம் இப்போ ரொம்ப வலுவான கவசத்தை அணிஞ்சிருக்குன்னு நாம உறுதியா சொல்லலாம். சரி, அப்படியானால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. உங்களுக்கு எந்த சுகாதார லாக்டவுனும் இப்போ கிடையாது. யாரும் உங்களை வீட்டுக்குள்ள முடக்க போறதில்ல. ஆனா எரிசக்தி சேமிப்பு அப்படிங்கிறது இப்போதைய காலத்தின் கட்டாயம். கரெக்ட். நாம யாரும் பீதியடைய தேவையில்லை. இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கான வளங்களும் கடற்படை பாதுகாப்பும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா விழிப்புடன் எரிசக்தியை பயன்படுத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. கண்டிப்பா. இப்போ இறுதி சிந்தனைக்கு வருவோம். பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடக்கிற ஒரு போர் உங்க வீட்டு சமையலறையின் அடுப்பை அணைக்க முடியுது அப்படின்னா, எதிர்காலத்துல உலகளாவிய விநியோகச் சங்கிலிய முழுமையா நம்பியிருக்க நம்ம வாழ்க்கை முறையில நாம எத்தகைய தற்சார்பு மாற்றங்களை கொண்டு வரணும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.